இந்த டாய் ஸ்டோரி படத்தை நம்ம எல்லாருமே சின்ன வயசுல பார்த்துருப்போம். இது ஒரு அனிமேஷன் படம் தான். இந்த குழந்தைங்க விளையாடுற பொம்மைங்களால தான் பேச முடியும்னு அதை பேஸ் பண்ணி அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. 1998ல டாய் ஸ்டோரி 2 ரிலீஸ் ஆச்சு. இந்த டாய் ஸ்டோரி 2 படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு முன்னாடி இந்த படத்தோட டீமுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, பிக்சார் இந்த படத்தை 90% அனிமேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கும்போது ஒரு கம்ப்யூட்டரை சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. பிக்சார்ல வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி தெரியாம ஒரு ராங் கமாண்ட் டைப் பண்ணதுனால அந்த கம்ப்யூட்டர்ல இருக்க அந்த படத்தோட ஃபைல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆக ஆரம்பிச்சிட்டு இருக்கு. எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அது டெலிட் ஆகிறத ஸ்டாப் பண்ண முடியல. வேற பேக்கப் எதனா சேவ் பண்ணி வச்சுக்கானு பார்த்தா அதுவும் கிடையாது. அந்த ஒரே கம்ப்யூட்டர்ல மட்டும் தான் அனிமேட் பண்ண எல்லா கிளிப்ஸையும் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2-3 வருஷமா எல்லாரும் டீமா சேர்ந்து அனிமேட் பண்ணது ஒரு சின்ன தப்பால மொத்தமா டெலிட் ஆயிடுச்சு. அப்பதான் பிக்சாரோட ஒரு எம்ப்ளாயி கேலியன் சுஸ்மன்ன்றவங்க கல்யாணம் ஆகி மெட்டர்னிட்டி லீவ்ல இருந்திருக்காங்க. அவங்க வீட்டுல இருக்க கம்ப்யூட்டர்ல டெலிட் ஆன எல்லா அனிமேஷன் கிளிப்ஸுக்கும் பேக்கப் இருக்கிறதா தெரிய வருது. பிக்சார் டீம் அவங்களை கான்டாக்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கே போய் அந்த கம்ப்யூட்டரை பத்திரமா எடுத்துட்டு போய் அந்த டெலிட் ஆன எல்லா கிளிப்ஸையும் ரெக்கவர் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு டாய் ஸ்டோரி 2 படத்துல பாக்குற எல்லா கிளிப்ஸுமே சுஸ்மனோட கம்ப்யூட்டர்ல இருந்து எடுத்தது தான்.